Get ready for the dictation. 10 seconds, 5 seconds, start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, கல்வியை பற்றி பல உறுப்பினர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சற்று விரிவாக பதிலளிக்க விரும்புகிறேன். கல்விக்காக செலவிடும் பணத்தால் ஒரு பயனும் இல்லை என்று ஓர் உறுப்பினர் இங்கே சுலபமாக கூறிவிட்டார். பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் பிடிக்கவில்லை. அதற்காக செலவிடுகின்ற பணத்தை ஆசிரியர்களுக்கு கொடுத்து விடலாம் என்றும் குறிப்பிட்டார். ஆசிரியர்களுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லையே என்ற வருத்தத்தில் இவ்வாறு கூறிவிட்டார் என்றுதான் கருதுகிறேன். நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஆசிரியர்களுக்கும் முதியோர் ஓய்வூதியம் வழங்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் இல்லை. சுவர் இல்லாமல் சித்திரம் எப்படி எழுத முடியும்? ஆகையால்தான் முதலில் மாணவர்கள் வருகையை அதிகப்படுத்த சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம். அனைவருக்கும் உயர்நிலை பள்ளி இறுதி வரை இலவசமாக கல்வி அளிப்பது என்று அரசு எடுத்திருக்கும் முடிவு பற்றி சில அங்கத்தினர்கள் சில ஐயப்பாடுகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிற போது கல்வியின் தரம் குறைந்து விடுமோ என்று கவலை தெரிவித்தார்கள். பள்ளி குழந்தைகளுக்கு இந்த சலுகையை அளிக்கக்கூடாது என்பது இவர்களுடைய நோக்கமல்ல. தரம் தாழ்ந்து விடக் கூடாதே என்பதுதான் அவர்கள் கருத்து. என்னை பொறுத்தவரையில், இந்த அரசை பொறுத்தவரையில் தரம், அளவு இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு புதிய உயர்நிலைப் பள்ளிகளே வேண்டியதில்லை. ஏற்கனவே இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளிகளில் கல்வியின் தரத்தை உயர்த்தப் போகிறோம் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் நிலைமை என்னவாகும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் எண்ணிப் பார்க்க வேண்டும். கல்வி என்பது மற்ற இனங்களை போன்றது அல்ல. நீர்ப்பாசன திட்டங்களை வேண்டுமானால் தள்ளி வைத்துவிட்டு 4 ஆண்டு காலம் கழித்து கூட நிறைவேற்றலாம். அப்படி செய்தால் விவசாயிகள் அந்த 4 ஆண்டுகளுக்கு புன்செய் பயிர் செய்துவிட்டு போய் விடுவார்கள். அதனால் பெரிய பாதகம் ஒன்றும் ஏற்படாது. ஆனால் கல்வியை பொறுத்தமட்டில் அப்படியல்ல. இந்த ஆண்டு பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகள் பள்ளிக்கூட வசதி இல்லாத காரணத்தால் நின்று விடுவார்கள். இப்படி தள்ளி கொண்டே போனால் இந்த நாட்டை உருவாக்கும் எதிர்கால சந்ததியினர் நிலை என்னவாகும்? அந்தந்த வருடம் கவனித்து தகுந்த வசதி அளிக்கவில்லை என்றால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். மறுபடியும் அவர்களுக்கு விமோச்சனமே இராது. அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு படிக்க ஆர்வம் இருந்து அவர்களுக்கு நாம் வசதி செய்து தராமல் இருந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு பேராபத்து ஏற்படும் என்பதை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் அரசு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனால் மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ஏப்ரல் மாதம் வந்தாலே குக்கிராமங்களிலிருந்து பள்ளிகள் வேண்டும் என்று கேட்டுத்தான் ஏராளமான மனுக்கள் எங்களுக்கு வருகின்றன. ஆரம்பத்தில் இலவச கல்வி அளிக்க சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. அதனால் ஏற்பட்ட சில நடைமுறை சிரமங்களை உணர்ந்து படிப்படியாக அந்த நிபந்தனைகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு தற்போது அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள், பணக்காரர் வீட்டு பிள்ளைகள், மற்றவர்கள் என்று பார்க்காமல் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்நிலை பள்ளி வரை இலவசமாக கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சில இடங்களில் பள்ளிகளுக்கு கட்டிட வசதி இல்லை, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது என்ற குறைபாடுகள் இருப்பதை அரசு உணர்ந்து இருக்கிறது. அரசினுடைய நிதி நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த குறைபாடுகளும் கூடிய விரைவில் போக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
Stop.